குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகுன்றதை நான் நேற்று நம்ம ராம நவமிலேயே சொன்னேன். ஏன்னா க்ரூட் ஆயிலெலாம் ஏறிக்கிட்டு இருக்குது, பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே தான் இருக்குது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா கிட்ட. அதனால் க்ரூட் ஆயிலெல்லாம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் இப்போ வரையும் க்ரூட் ஆயில் பாருங்கள் 98 இருந்தது, இப்போ 96 இருக்குது. பட் பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. காலையிலேயே இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு பெரிய ஒரு கேப் டவுன் வந்ததுக்கு க்ரூட் ஆயில் ஒரு காரணம். அது இல்லாமல் நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் டவுனில் முடிஞ்சுது, அது ஒரு காரணம். எல்லா ஸ்டாக்ஸும் பெரிய லெவலில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனி எல்லாமே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியெல்லாம் போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க. அதனால் எப்போவுமே மார்க்கெட்டுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியது இந்த பேங்க் நிஃப்டி. அவன் எப்போ இந்த மாதிரி பெரிய லெவலில் விழறானோ அப்போ அது நிஃப்டி 50க்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஐசிசி பேங்க் இருக்குது, கோட்டாக் பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, நிஃப்டி 50ல் ரிலையன்ஸ் இருக்குது, ஆட்டோ செக்டார் இருக்குது, எஃப்எம்சிஜி செக்டார் இருக்குது. எல்லாமே விழும்போது 487 பாயிண்ட் வெரி அசால்ட்டாக விழுது நிஃப்டி 50. இதுதான் கிராஷ் அப்படின்றது. இந்த கிராஷ் வரும்ன்றதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் இந்த மாதிரி கேப்பை விட்டுட்டு போனால் அது வேலைக்கே ஆகாது. இது எல்லாமே ஒரு கேப் அப்பில் வந்துட்டு மேலே போய்கிட்டே இருந்தது. இதுதான் மெயின் காரணமே. என்ன காரணம்? குளோபல் மார்க்கெட் வீக்னஸாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, யூரோப் மார்க்கெட்டும் சரி. இப்போ நடக்கிற யூரோப் மார்க்கெட் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. அப்போது யூஎஸ், யூரோப்பு, ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் டவுனில் இருக்கும் போது அவங்க கொஞ்சம் இறங்கினாவே நம்ம ரொம்ப பெருசாக இறங்குவோம். அப்போ நம்ம மட்டும் சாதாரணமாக. அதனால தான் இன்றைக்கி 487 பாயிண்ட்டு மைனஸ் டவுனு. ரெண்டாவது, யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த யூஎஸ் பாண்ட் ஈல்டு ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் எஃப்ஐஎஸ் இங்கே கண்டினியூஸாக செல் பண்ணிவிட்டு மணியை விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இங்கே ரியலாக நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியன் மார்க்கெட்டில். இது நம்மளால் யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை. கவர்மெண்ட்டு மட்டும்தான் தலையிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எஃப்ஐஎஸ்க்கு அப்படின்னு கேட்கணும். கேட்டால் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இல்லைன்னா மார்க்கெட் இப்படியே தான் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் ஏற்றம் வந்தால் அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கே வந்துடுது. மார்க்கெட் பழைய நிலைமைக்கு தான் ஆகும். நான் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் இப்படி தான் பல வாட்டி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு கேப்பை விட்டுட்டு போகவே கூடாது. ஒன்று அவன் இன்ட்ராடே டைம்லேயே அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏறி போகணும். அப்படி ஏறி போனால் மட்டும்தான் மார்க்கெட் சஸ்டைன் ஆகும் ஒரு பாசிட்டிவ் சைடில். இதுதான் பிரச்சனை. மூணாவது, நம்ம ரூபாவோட மதிப்பு படு பாருங்கள், 95 கிட்ட போயிடுச்சிங்க. முந்தானேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தால் 93க்கு ஆடிக்கிட்டு இருக்கான்னு. இன்றைக்கி பாருங்கள் 94.854 இன்றைக்கி போன ஹை. இந்த மாதிரி ரூபாயோட மதிப்பு போனால் பின்ன ஏங்க எஃப்ஐஎஸ் இந்த மாதிரி செல் பண்ண மாட்டான்? இதுவும் நம்மளால் தீர்க்கக்கூடிய பிரச்சனையே கிடையாது. இதுவும் கவர்மெண்ட்டு தான் உள்ளே வரணும். அப்போ இந்த கவர்மெண்ட்டு எந்தெந்த பிரச்சனையில் உள்ளே வரணும், எஃப்ஐஎஸ் ஏன் இப்படி செல் பண்ணுறான், அதை அவங்களோட ப்ராப்ளம் என்ன பேசி தீர்க்கணும். அது பண்ணுறது கிடையாது. சரி, அவனை விட்டுருவோம். நம்ம ரூபாவோட மதிப்பு அதை காப்பாற்றினாவே எஃப்ஐஎஸ் இந்த அளவுக்கு செல் பண்ண மாட்டான். ரூபாவோட மதிப்பு படுமோசமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. 95 ரூபா. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் முடியறதுக்குள்ளே 100 தாண்டிடும் தான் தோணுது இது போகிற வேகத்தை பார்த்தா. நாலாவது மார்க்கெட் இறங்கிறதுக்கு மிக மிக காரணம் 900 பாயிண்ட் ஏறிட்டான் 2 நாளில். அதில் 500 பாயிண்ட்டு கேப் அப்பாகவே வந்துடுச்சு. மீதி அவன் ஏறினது ஒரு 400 பாயிண்ட்டு தான். அப்போ என்ன பண்ணுவான்? இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கும். வெள்ளிக்கிழமைனாவே பேயடி பிசாசடி அடிப்பாங்க. இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. இதுதான் ப்ராஃபிட் புக்கிங். எப்படியும் 2 நாள் லீவு. மார்க்கெட் திங்கக்கிழமை என்ன ஆகும் ஏது ஆகும்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய 900 பாயிண்ட் போன மார்க்கெட்டை எல்லாம் செல் தான் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க. பத்தாவதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி, ஐடி செக்டரை விடுங்க, அவன் ஃபாலுக்குன்னே பிறந்திருக்கான் ஐடி. அவனுக்கு என்ன ஆச்சோ தெரில, கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது ஐடி. ஸோ இந்த 5 ரீசனால் தான் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ பெரிய கிராஷ். இந்த 5 ரீசன் தான் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ டவுனுக்கு வர்றதுக்கு காரணம். இந்த ப்ராப்ளம் நிஜமாலுமே நம்ம யோசித்து பார்த்தா
எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 ப்ராப்ளம் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மேலே தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது. ரூபாய் இப்படி மதிப்பு குறையுது, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. சரி, எஃப்ஐஎஸ் இப்படி செல் பண்ணுறானே, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லலாமா? அதுவும் கிடையாது. இல்லை இதெல்லாம் மறைமுகமாக நடக்குதா? இல்லை கவர்மெண்ட்டு முன்னாடியே எஃப்ஐஎஸ்க்கு சொல்லிடுதா, நீ எவ்வளோ செல் பண்ணி எடுத்துக்க முடியுமோ இந்தியாவிலேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்களா? என்னங்க டெய்லியும் 8000 கோடி 7000 கோடி 8000 கோடி 7000 கோடினா யாருங்க தாக்கு பிடிக்கிறது மார்க்கெட்டை? இதை பழையபடி இப்போ வந்துட்டான் சென்செக்ஸு. பாருங்கள், இந்த கேப்பு 72,685 இருக்குதுன்னு சொன்னேன், இதை வந்துட்டான். நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணுவான், திங்கக்கிழமையே ஃபில் பண்ணும். ஓகேங்களா? நிஃப்டி 50 பாருங்கள், நான் அன்றைக்கி நேற்று தான் சொன்னேன் கண்டிப்பாக அவன் 2வது சப்போர்ட்டை வந்து எடுப்பான்னு. எடுத்துட்டான். அவன் 2வது சப்போர்ட்டையும் தாண்டி 3வதுக்கு கீழேயே வந்துட்டான். 22,800. நான் இதுதான் 22,839 முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வரையும் வரும். 22,493 வரையும் நம்ம நிஃப்டி 50 ஷியோராக கீழ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதை தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். இந்த மாதிரி கேப்பெல்லாம் விடவே கூடாது. ஒரு இண்டெக்ஸ் வந்து இப்படி விடக்கூடாது. ஒன்று அது புல்லிஷில் இருந்ததுன்னா அது அப்படியே மேலே பிக்கப் ஆகி போய்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டே பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி கேப் விட்டு போனால் எப்படி போகும்? எப்படி மேலே ஃபர்தராக போகும்? போகாதுன்றதை நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையிலேயே நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குன்றதுனால நான் நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு க்ளூவும் கொடுத்துட்டேன். மார்க்கெட் கண்டிப்பாக இறங்க தான் செய்யும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி க்ளூ தான் கொடுத்தேன். மார்க்கெட் இறங்கி தான் வச்சுருக்கு. இது நமக்கு கிளியராக தெரியும். மார்க்கெட் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது, பிரெண்ட்டும் ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கத்தில் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அது யாரும் கேட்குறதே கிடையாது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இது எல்லாமே நம்ம யோசித்து பார்த்தா ஒரு யூகத்துக்கு வந்தால் மார்க்கெட் இறங்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் நேற்று அப்படி தானே சொன்னேன், மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 200 பாயிண்ட்டு கேப் டவுனில் வரும், இறங்கினாலும் அங்கேருந்து கீழே தான் வரும், மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே சொன்னேன். அது மாதிரி தான் நான் இருக்குது. எங்கேயாவது ஏறி இருக்கா மார்க்கெட்டு? எங்கேயுமே ஏறலை. இது இப்படியே தாங்க சஸ்டைன் ஆகும் மார்க்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் நான் ஒரு இதுவை கணிச்சிருக்கேன், இங்கே வரையும் வரும்னு அப்படின்ற மாதிரி நான் யோகம் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட்டை 21,830 வரையும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி நான் ஃபைனலாக ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். மார்க்கெட் இதுவரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு 100% இருக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த நம்ம இந்தியன் ருப்பியில் கவர்மெண்ட் தலையிடாத வரையும், எஃப்ஐஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடக்காத வரையும் நம்ம மார்க்கெட் இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த கேப்பை ஃபில் பண்ணோம். இங்கே வந்தானா நான் சொன்ன மாதிரி 21,830 மார்க்கெட் தொடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரையும் அதிகபட்சமாக நான் திங்க் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட்டில் நடக்குது. அதனால் இதுவும் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது ஒரு வியூகம்தான், இப்படியே நடக்கணும்லாம் இல்லை. ஓகேங்களா? பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டில் இருக்க தானே போகிறோம். அப்போ நமக்கு தெரியும். மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த பாசிட்டிவ்னஸ்ஸே இல்லை, சுத்தமாக இல்லை. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இன்றைக்கி முந்தா நேற்று தான் எல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த சந்தோஷத்தில் மண்ணை போடல, பெரிய பெரிய பாறாங்கல்லாம் போட்டாங்க. இன்வெஸ்டர் சைட்லேயும் சரி, ட்ரேடர் சைட்லேயும் சரி. இன்றைக்கி இந்த ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற காலை வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் அடிக்கடிக்கு சொல்கிறது, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுற அந்த பிஸ்னஸை விட்டுருங்க அப்படின்றது. நீங்கள் புட் சைடில் இருந்துட்டால் தொல்லை இல்லை. ஆனால் புட் சைடில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி ப்ரீமியம் சடன்னு ஏறி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏறி இருக்காது. அரைச்சி தள்ளியிருப்பான் இன்றைக்கி உங்களை. இந்த இடத்துலலாம் இங்கே பாருங்கள், இந்த இடம் 1 மணிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 12:30 வரையும் அரைச்சி தள்ளியிருக்கு மார்க்கெட்டு. கேண்டிலை பார்த்தாவே எனக்கு தெரியுது. நான் மார்க்கெட்டில் இல்லை, இருந்தாலும் எனக்கு இந்த கேண்டில் சைஸை பார்க்கும் போதே தெரியுது. இந்த ஒரு இடம் நல்லா இருந்திருக்கு, இந்த ஒரு இடம் நல்லா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் அரைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை எத்தனை பேர் நீங்கள் புட் சைடில் இருந்தாலும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக மினிமமாக தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ ப்ரீமியம் டிகே உங்கள் ப்ரீமியத்தை அள்ளி தின்னு தீர்த்துட்ருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் அரைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ
இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணாமல் இருந்திருந்தாவே உங்களோட அந்த கேபிட்டலே பெரிய ப்ராஃபிட் மாதிரி தான். நீங்கள் ஒரு 5-6 ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, அதில் மினிமமான ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 6 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரூ. 1000 இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க 6 ட்ரேடில். இந்த 6 ட்ரேட் ப்ராஃபிட்டு அப்படியே ப்ரோக்கரேஜுக்கு போயிடுமா? இன்னும் எக்ஸ்ட்ரா தான் உங்கள்கிட்டேருந்து, அப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும். அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துட்டு போகலாமே. இந்த மாதிரி மார்க்கெட்டில் புட் சைடில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நம்ம தான் கரெக்டான மார்க்கெட் டைரெக்ஷனே ஃபாலோ பண்ண மாட்டோமே. ஃபாலோ பண்ணிட்டா தான் நம்ம ப்ராஃபிட்டில் வந்துடுவோமே. நமக்கு ஏன்னா அதுக்குள்ளே அர்ஜென்ட்டு, மார்க்கெட்டு விட்டுடுமோ, ப்ராஃபிட் கொடுக்காமல் போயிடுமோ, அந்த ஃபோமோ நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுதான் மார்க்கெட்டில் டெய்லி இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் ஆப்ஷன் பையர்லாம் தோற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் நிஜமாலுமே சொல்லுங்கள், இன்றைக்கி எவ்வளோ பேர் கால் சைடில் இருந்திருப்பீங்க? மார்க்கெட்டோட வடிவமே இன்றைக்கி இறங்குற மூடில் தான் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இறங்கியிருக்கு. காலையில் ஏஷியன் மார்க்கெட்டு, யூஎஸ் ஃபியூச்சர்ஸு எல்லாமே இறங்கியிருந்து, 10க்கு 1:30 மணிக்கு இந்த டாக்ஸ் ஓப்பன் ஆகும்போது அவனும் இறங்கி தான் இருந்தான். அப்போவும் நீங்கள் கால் சைட்லேயே இருந்தீங்கன்னா அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துடணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு ஆலோசனை. இதை நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டோட அந்த அன்னைக்கான அந்த அம்சத்தை நீங்கள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கூட ப்ராஃபிட்டில் டெய்லியும் ப்ராஃபிட்டில் வரலாம். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். வரும் திங்கட்கிழமை அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் ட்ரேட் ஆகிட்டு முடிட்டோம். அதுக்கப்புறம் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.